ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் வெட்டி துளசி சீரியல் ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம வெட்டியை தான் காமிக்கிறாங்க. அவங்க குழந்தை தியாவை கூப்பிட்டு இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு உங்கள் அம்மா நம்பர் தெரியுமா அப்படின்னதும் குழந்தையும் துளசியோட நம்பரை கொடுத்துருது. இன்னொரு பக்கம் நம்ம தியாவோட வீட்டில் இருக்கிறவங்க துளசி வீட்டை வேற கத்திட்டு போயிருப்பாங்க. இதனால தியாவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம துளசி புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட அம்மா ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, உன் பாசம் தியாவை எதுவும் பண்ண விடாது, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கண்டிப்பா தியா கிடைச்சிருவா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் துளசிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம வெட்டி தியாவை கூட வராங்க. இதை பார்த்து துளசியும் அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடுறாங்க. வெட்டி எப்படிப்பா கிடைச்சிட்டு இந்த குழந்தை அப்படின்னது, ஓஹோ இதான் உங்க வீடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா இதான் எங்களோட வீடு, இதான் என்னோட அம்மா அப்படின்னதும் வெட்டி அதிர்ச்சியாகிறாங்க. என்னம்மா இது குழந்தை இப்படி சொல்லுது, என்ன விஷயம் அப்படின்னு போதும் வெட்டிக்கு தான் முன்னாடியே நம்ம துளசியோட அம்மாவை தெரியும் இல்லையா. உடனே அவங்க அம்மா இந்த அது பெரிய கதைப்பா அப்படின்னு சொல்லி நம்ம துளசிக்கு அந்த பொண்ணோட அப்பாவும் மாப்பிள்ளை பார்த்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. ஓஹோ அந்த அளவுக்கு நடந்திருக்கா, சரிம்மா குழந்தை பத்திரம் அப்படின்னதும் உடனே துளசி ரொம்ப நன்றிங்க, இந்த உதவியை கண்டிப்பா நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னதும் நான் தான் சொன்னேன் இல்லைங்க, நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு தொடர்பு இருக்குங்க, அதான் இந்த குழந்தை விஷயத்துலயும் அடிக்கடி நம்மள மீட் பண்ண வைக்குது அப்படின்னதும் துளசி முறைச்சு பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா ரொம்ப நன்றிப்பா, நீ எவ்வளவு பெரிய உதவிகள்லாம் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல பண்ணிட்டே இருக்க, ரொம்ப நன்றி அப்படின்னது. என்னம்மா இது நன்றி எல்லாம் சொல்லி ஒதுக்கி வைக்க பாக்குறீங்களா, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுமா விட்டுட்டு வேலையை பாருங்க அப்படின்னும் போது ரொம்ப நன்றிப்பா அப்படின்னுட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா நம்ம அஞ்சலி மகேஷோட கல்யாணத்துக்கு பத்திரிகையெல்லாம் அடிச்சுட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பத்திரிக்கை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு உடனே நம்ம துளசி கிளம்பலான்னு போறாங்க. அப்பன்னு பார்த்து துளசியோட அம்மா இங்க பாருமா, நம்ம வெட்டி தம்பிக்கும் இந்த பத்திரிக்கையை கொடுத்துரு, அவரு நமக்கு நிறைய வாட்டி உதவி பண்ணிருக்காரு, அந்த கடமைக்காச்சு நம்ம அவருக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னது. அம்மா அவர் உதவி பண்ணாருங்கிறதுக்காக எப்படிமா நம்ம சொந்த வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் அவரை அழைக்க முடியுங்கிற மாதிரி டென்ஷன் ஆனது. பிளீஸ்மா இங்க பாரு, அவரு நமக்கு உதவி பண்ணிருக்காரு, அந்த கடமைக்காச்சும் நம்ம அவருக்கு கொடுக்க வேணாமா அப்படின்னதும் வேற வழி இல்லாம துளசி பத்திரிக்கையோட வராங்க. இந்த பக்கம் வளம போல பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம வெட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாப்பா மச்சான் உன் ஃப்ரெண்ட் உன்னோட ஆள் வரா அப்படின்னது, சொல்லுங்க அப்படின்னு போது, இல்ல ஆமா உங்களுக்கு கல்யாண பத்திரிக்கை கொடுக்க சொன்னாங்க, அதனால கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க அப்படின்னதும் உடனே வெட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணன் பாத்தியா அண்ணி மனசுல நீ இருக்கண்ண, அதை சொல்ல முடியாம தான் அண்ணி இப்படி மறைமுகமா பத்திரிக்கையை தந்துட்டு போறாங்க. நீ வேற அன்னைக்கு ஏற்கனவே மாப்பிள்ளை பார்த்துன்னெல்லாம் சொன்னல, அந்த வலி அண்ணி மனசுல இருக்கு போலன்னு, அதான் அண்ணி உன்னை கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் துளசி பஸ்ல ஏறி போனதும் வெட்டி பாக்குறாங்க. இது பார்த்து வெட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம அஞ்சலி மகேஷோட கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம எல்லா அஞ்சலியை நல்லபடியா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே செம ஜாலியா இருந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பட்டு வெஷ்டி எல்லாம் போட்டு இந்த பக்கம் வெட்டி கல்யாண மண்டபத்துக்கு என்ட்ரி கொடுக்குறாங்க. நம்ம வெட்டியை பார்த்து துளசி செம டென்ஷன் ஆகுறாங்க. அம்மா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கா அப்படின்னதும் ரொம்ப நல்லா இருக்கப்பா, ரொம்ப அழகாவும் இருக்கா அப்படின்னதும் இந்த பக்கம் இங்க பாருங்கம்மா, இது நம்ம வீட்டு பொண்ணு கல்யாணம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன், யாரும் எந்த வேலையும் பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு வெட்டி சூப்பரா ஒவ்வொரு வேலையா பொறுப்பா நடத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம சிவராமனும் துளசியோட அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எங்க பாத்தீங்களாங்க, நம்ம வீட்டு பையன் மாதிரி எவ்வளவு அழகா ஒவ்வொரு வேலையா பொறுப்பா பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப நல்ல பையங்க, நிறைய விஷயங்கள்ல நம்ம குடும்பத்துக்கும் சரி நமக்கும் சரி தெரிஞ்சு தெரியாமலும் அந்த பிள்ளை நிறைய உதவி பண்ணிருக்கான் அப்படின்னு போது, ஆமாமா பார்க்கும் போதே விளங்குது. எங்க பேசாம ஏங்க வெட்டிய துளசிக்கு பேசி வைக்க கூடாது அப்படின்றது, என்னமா அது யாரு என்ன எவருன்னு தெரியாம எப்படி நம்ம முடிவெடுக்கிறது, முதல்ல அஞ்சலி மகேஷ் கல்யாணம் முடியட்டுமா, இந்த கல்யாணம் நல்லபடியா முடிச்சதும் நம்ம துளசிய கொஞ்சம் கொஞ்சமா பேசி மனசு மாற வைக்கலாங்கிற மாதிரி நம்ம துளசியோட அம்மா அப்பா பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா மகேஷ் ரெடி பண்ணிட்டு வந்துடுறாங்க, அஞ்சலியும் ரெடி ஆயிடுறாங்க. சோ ரெண்டு பேரும் மனமடியில் இருக்காங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம வெட்டி துளசியை கல்யாணம் பண்ற மாதிரி நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து துளசி அந்த இடத்துல வெட்டி பார்த்து செமையா முறைக்கிறாங்க. இந்த பக்கம் மகேஷ் நல்லபடியா அஞ்சலியோட கழுத்துல தாலி கட்டி முடிச்சதும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெட்டி அடுத்தது நமக்கு தான்ங்கிற மாதிரி கண் ஆசைகளை காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எல்லாருமே சேர்ந்து
சேர்ந்து ஜாலியா போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ வெட்டி தூரமா நின்னதும் உடனே நம்ம பாட்டி வந்து எப்பா நாங்க ஃபேமிலி போட்டோ எடுக்கிறோம், நீ எங்களுக்கு எவ்வளவு உதவியெல்லாம் பண்ணிருக்க, நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தன் தான், வாப்பா வந்து நீ நில்லு அப்படின்னதும் இதா சாக்குன்னு வெட்டி வந்து துளசி பக்கத்துல நிக்கிறாங்க. சோ நல்லபடியா போட்டோ எடுத்து முடிச்சிடுறாங்க. இதோட இந்த எபிசோட்